நன்றி மக்களே, வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்பாக திருட்டு திமுகவை அதிகமாக நாம் தமிழர் கட்சி அடிச்சிருக்கணும் பார்த்துக்கோங்க. அவங்கள அடிக்கல. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கி சாட்டை நிறைய தமிழ் தேசியவாதிகளை நிறைய களத்துக்குள்ள கொண்டு வந்தார், சரிங்களா? அதே போல் வாக்கரசியிலேருந்தும் நம்ம கட்சி அதிகமாக நாசப்படுத்துனது அவர் தான். கொஞ்சம் எனக்கே அவர் மோர் தென் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்புடைய சப்ஸ்கிரைப் உங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? நிறைய ஒரு வீடியோ பார்க்குறாங்க. அதனால் ஆரம்ப காலத்தில் வளர்ந்து வந்தது, மக்கள் நிறைய உள்ளே வந்தாங்க, சரிங்களா? இப்போ வாக்கரசியலில் தேர்தலுக்கு அப்புறம் நிறைய 8% 4% குறையிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ஃபேக்டர் இந்த சாட்டையுடைய வீடியோவும் காரணம் பார்த்துக்கோங்க. 40க்கு மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கிறாரு. எதுலையுமே திருட்டு திமுகன்னு சொன்னது கிடையாது, அதிகமாக சொன்னது இல்லை, சரிங்களா? ஏதோ 1-2 சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் லாஸ்ட் டைமில். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த தவக்கன்ஸ் அந்த டிவிக்கே தற்கொலை தான் அடிச்சிருக்காரு. அது பைத்தியக்காரன் கும்பல். அவனை அடித்து என்னத்துக்கு? நம்ம தேவையே கிடையாது. நமக்கு மக்கள் ஒரு மாற்று தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூதுவாதாக இருந்து சூதனமாக இருந்து நாசுக்காக இருந்து, சரிங்களா, அப்படியே இருந்துட்டு வாக்கு அறுவடை செஞ்சுருக்கணும், சரிங்களா? அதை செய்யாமல் ஒரு சூதுவாது எதுவும் இல்லாமல் இந்த சாட்டை கூட சேர்ந்து நீங்கள் ஜால்ரா போட்டதுனால 4% 8% ஓட்டு 4% அடித்து பார்த்துக்கணும், சரிங்களா? இனி அடுத்த எலெக்ஷனில் சாட்டை இப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தாருனாக்கி இதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னைக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கி உதயநிதி சொல்லலை, உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்கி யூடியூப்பில் போட்டிருக்காரு, பார்த்தீங்களா? அடித்து பந்தாடுறாரு, சரிங்களா? எதுக்கடிச்சு சமாளிக்க முடியாமல் தவக்கன்ஸ் இருக்கிறாங்க, டிவிக்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல. அதெல்லாம் அவசியப்படாது. இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கி யார் ஸ்கோர் பண்ணாக்கி திருட்டு திமுகவும் தாவக்க தான் ஸ்கோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? வாக்கராட செஞ்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதனால் மக்களே, இந்த சாட்டை கூட சேர்ந்து நீங்கள் நாசமாக போயிடாதுங்க, ரைட்டா? அவர் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபருக்கு அவருக்கு இந்த 40க்கு மேற்பட்ட வீடியோ தேர்தல் நேரங்கள்லாம் நிறைய அறுவடை செஞ்சுட்டாரு, சரிங்களா? அதை நான் சொல்ல விரும்பல. நல்ல கவனத்தில் எடுத்துக்கோங்க மக்களே, சரிங்களா? நீங்கள் அரசியல் கலா யதார்த்தம் தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய தமிழ் தேசியவாதிகள் கலா யதார்த்தம் வேறு. சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 வாட்டி நான் சாட்டை கட்சியை விட்டு நீக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அறிக்கை விட்டாங்க, அவருடைய பேசுகிற கருத்துக்கும் கட்சிக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னுட்டு. அதனால் கவனமாக இருக்கும் மக்களே, சரிங்களா? திமுகவை முதல்ல பந்தாடி இருக்கணும், தேர்தலுக்கு முன்பாக பந்தாடி இருக்கணும். ஆனால் அதை செய்யலை. தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துருக்கணும். வேடிக்கை பார்த்து விட்டுக்கிட்டு அவங்களா அனுபவிச்சுட்டு போகிறாங்க. உங்கள் வேலை திருட்டு திமுக அடிச்சுட்டு இருக்குது, சரியா? அதை மறந்துட்டு நீங்கள் திருட்டு திமுகவோட சேர்ந்து தவக்கன்ஸ் அடிக்கிறீங்க. இப்போ அது யார் வளருவாங்கன்னாக்கி திருட்டு திமுகவும் தவக்கன்ஸ் தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நீர் மூலமாக்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்களே, அரசியல் கலா யதார்த்தம் வேறு. நிறைய மக்கள் வெளியில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டை தான் முக்கியமாக குறை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் பதில் பேச முடியல. எனக்கு அந்த வீடியோவை தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு இடத்துல கூட திமுக எதிர்க்கல என்கிட்ட. ஏன்னா நீங்கள் மேடை பேச்சில் எதிர்ப்பீங்க, அது வேற விஷயம். மேடை பேச்சு 2 மணி நேரம் பேசிட்டு இருப்பீங்க, அது கண்டிப்பாக 2 மணி நேரம் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சரியா? நீங்கள் வெட்டி பரப்புறதுக்கு ஐடிவிங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை. நீங்கள் அந்த ரூட் மாஃபியா கும்பலாம் தாமதம் படித்து அதிகமாக பாதிக்கப்பட்டுடுச்சு. எனக்கு அவங்க உங்களுக்கு தெரியும் 24/7 தமிழ் அந்த சகிலன் சேனல் பார்த்தீங்களா, நியூஸ் தமிழ், அவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாரம் போல் இருந்துட்டு இந்த டிவிக்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருந்தான், ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட ரூட் மாஃபியா கும்பல், சரிங்களா? அவங்கள எடுத்து நம்ம அரசியல் பண்ண முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் அமைதியாக இருந்திருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி அவங்க டிவிகேன்ஸ் ரூட் மாஃபியா கும்பல் என்னெல்லாம் செஞ்சாலும் உங்களுக்கே தெரியும், பார்த்துக்குவாங்க. ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி, போலி ஐடியெல்லாம் உருவாக்கி பங்களாதேஷோட ஐடி ஷேர்லாம் விலைக்கு வாங்கி அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கள் எல்லாம் வேறு மாதிரி சித்தரிச்சு, சரிங்களா, கட் பண்ணி ஒட் பண்ணி அப்படி வேறு மாதிரி அது பரப்பி விட்டுட்டாங்க. அதனால் நம்முடைய வாக்குகள் தான் இழந்தது மிச்சம். அப்போ அந்த கட்டமைப்பில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம ஆரம்பத்தில் தவக்கன்ஸ் அடிச்சிருக்கக்கூடாது, திருட்டு திமுக அடிச்சிருக்கணும். இப்போவுமே திருட்டு திமுகவும் தவக்கன்ஸ் ரெண்டுமே ஒன்று தாங்கிற சேர்ந்து அடிச்சிருக்கேன். எனக்கு அவங்களோட எம்எல்ஏ தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க, அடுத்த இப்போ அதிமுகவில் எம்எல்ஏ வாங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட சேர்ந்து திருட்டு திமுக சேர்ந்து நீங்கள் தவக்கன்ஸ் அடிச்சிங்கன்னாக்கி நாம் தமிழ் கட்சி தான் இல்லாமல் அவங்க பார்த்துக்கோங்க. கட்சியோட கொள்கை கோட்பாடு ஒன்றும் ஆகாது, சரிங்களா? அது அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு அது வேறிய கொள்கைகள், தேவைப்பட்ட கொள்கைகள், அது என்றைக்குமே பேஸ்ட்ராங் தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் திமுகவோட சேர்ந்து தவக்கன்ஸ் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் பாதிப்பு, பார்த்துக்கோங்க. மக்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னாக்கி நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறோம், 2 நாள்லேயே 2-3 நாளில் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க தலையெடுத்து அவங்க ஓட்டு போட்டுருக்குறாங்க, அவங்க அனுபவிச்சுக்குவாங்க, சரிங்களா? அதனால் கள நிலவரம் வேறு, கள நிலவரம் வேறு, கள நிலவரம் வேறு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ மக்களே. சாட்டை கூட சேர்ந்து ரொம்ப ஆட்டம் போடாதுங்க.
இது வந்து கலை யதார்த்தம். நீங்கள் களத்தில் வந்து வேலை செய்யலன்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. அதனால தான் அந்த மாதிரி நிறைய ஒரு உங்களுக்கு வந்து ட்விட்டர்லேயும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சாட்டைக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது மிகப்பெரிய தவறானது. சாட்டையை தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணன் தெரிஞ்சு தான் பிஹேவ் பண்ணுறாங்களா தெரியாமல் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்க்கறச்சில் மிக அதிகமாக பாதிக்கப்படும் பிற்காலங்களில். சரிங்களா? கண்டிப்பாக இப்படியே வந்து போயிட்டு இருந்தீங்கன்னாக்கி நீங்கள் திமுகவோட சேர்ந்து தவக்கம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய 4% என்ன வரைவிடுக்காரில் 2% ஆகிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா மக்களே? நன்றி மக்களே. நிறைய கருத்து சொல்ல நினச்சி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி.